சிக்கன் பிரியாணி தேங்காய் பால் இல்லாமல் நார்மலான சிக்கன் பிரியாணி ஒரு 10 பேருக்கு செய்யணும்னா அதுக்கு வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த நிறைய காய் கொடுக்கக்கூடிய இந்த லெமன் செடிக்கு அடியில் தான் செய்ய போகிறோம். எவ்வளோ லெமன், பயங்கரமான ஒரு கிளைமேட், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. மழை வர மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே செஞ்சுருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு டபாரா சட்டியில் தான் பண்ண போகிறோம். டபாராவில் தான் 10 பேருக்கான பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். அங்கே வந்து தோட்டத்தில் தான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு காட்டினோம். இப்போ வந்து எங்கள் தோட்டம் ஒரு ஹாஃப் கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. எதுக்குன்னு நாங்கள் கூடிய சீக்கிரமாக அதோட இன்னாகிரேஷன் வீடியோ, மேக்கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீடியோ எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு. நாங்கள் எம்ஆர்எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த தோட்டம் இடத்துல. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த தோட்டம் அப்படியே தான் இருக்குது, செடியெல்லாம். லாஸ்ட் டைம் இந்த சிக்கன் பிரியாணி வந்து நம்ம தோட்டத்தில் செஞ்சோம், அந்த ஸ்பேஸில் தான் செஞ்சோம். இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா நாங்கள் ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் த லைஃப்க்கு போக போகிறோம். எம்ஆர்எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பேட்மிண்டனுக்காக இந்த கோர்ட் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அவங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட தோட்டம் வந்து க்ளீன் பண்ணி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த தோட்டம் அப்படியே தான் இருக்குது, செடியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த ஹாஃப்ல இருக்கிற செடியை மட்டும் நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால எடுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த கார்னர்ல வந்து நீங்க தோட்டோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சாத்துக்குடி மரம் வந்து இருந்தது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த சாத்துக்குடி மரத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன்ட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே டீப் ரூட்ஸோட எடுத்து இங்க வச்சுட்டோம். வராதுன்னு நினைச்சோம், பட் நல்ல மழை, ஸோ நல்லா துளிர் விடுது, ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மரத்தை வந்து நாங்கள் காப்பாத்தியாச்சு. எங்களால் முடிஞ்ச அந்த பக்கம் இருந்த மரம் எல்லாத்தையுமே வந்து இந்த பக்கம் வச்சிருக்கோம். ஸோ எதெல்லாம் வந்து வளருமோ அதெல்லாம் வளர்ந்துரும் நினைக்கிறோம், பை காட்ஸ் கிரேஸ். ஸோ வாங்க இப்போ போய் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ எங்கள் அக்கா தான் வந்து உங்களுக்கு ஸ்டவ்வை பற்ற வைக்க போறா. சூப்பரா பத்த வைக்கிறா. ஸோ மெதுவாக திருப்பணும். பற்ற வச்சாச்சுங்க, சூப்பராக பற்ற வச்சாச்சு. ஸோ டப்பாராவையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். சொல்லிடுறேன். கரம் மசாலாவுக்கு ஒரு 10 ஏலக்காய், ஒரு 3 அன்னாச்சி இது பட்டை வந்து 3 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 10 லவங்கம் எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு 3லிருந்து 4 தக்காளி, பெருசாக இருந்தால் 3 தக்காளியே போதும், சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, நான் 1 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன், 1/2 கப் கீ எடுத்திருக்கேன். சால்ட் உங்கள் தேவையான அளவு. ஆனியன் வந்து ஒரு 10 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகாயை வந்து ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கோம். புதினா அண்ட் கொத்தமல்லி பாதி கட்டு 2த்துலையுமே எடுத்திருக்கோம். கரம் மசாலா ஒரு 1/2 கப், ரெட் சில்லி பவுடர் 1/2 கப்பு, தயிர் 1 கப், லெமன் ஜூஸ் வந்து 1/2. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ். இன்னைக்கு நாங்கள் செய்ய போறது வந்து ஒரு 10 பேருக்கானது. அப்புறம் வந்து வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதெல்லாம் எவாபரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் இதுலயே போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஹோல் கிரெயின் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இதுலயே வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்பப்ப அடிக்கடி இந்த கோழி அப்படியே மேலே இருந்து கீழே இருந்து மேலே குதிச்சு வேற பயம் கொடுத்தது. ஸோ நமக்கு பை த வே
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இன்னொரு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வந்து அம்மா வீட்டுக்கு போய் ஒரு கரண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கரண்டியை மட்டும் பாருங்களேன். அர்ஷிதா தூக்கி காட்டு. இந்த கரண்டி எடுத்துட்டு வந்திருக்கா. கை சுடுதேன்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட ஒரு கரண்டி கேட்டேன். அது இவ்வளோ பெரிய கரண்டி கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ ஹர்ஷிதா பாப்பாவே வந்து கிண்டுவாள். போதும் ஹர்ஷி. ஓகே, இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது வதக்கிறதுல தாங்க நம்ம பிரியாணியோட டேஸ்டே இருக்கு. அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சதுன்னா டேஸ்டே கம்ப்ளீட்டா மாறிடும். ஸோ இங்க இதுதான் வந்து மெயின். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அடியே பிடிக்கக்கூடாது. டபாரா வைக்கும் போது அடி பிடிக்காம கண்டினியூஸா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கூடவே வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இப்போ வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி எடுத்திருக்கோம். இது போட்டீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் உங்க பிரியாணிக்கு. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இடிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வருதா சர்வேஷ்? வாசனை வருதா இல்லையா? வருதா ரக்ஷு? எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. சின்ன வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்ப வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அடிக்கிற காத்துக்கும் மசாலா ஸ்மெல்லுக்கும் நல்ல ஸ்மெல். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து வெளியே வந்து பாத்துட்டாங்க. பிரியாணிக்கும் தேவையான அளவு சால்ட் இப்பே ஆட் பண்ணிருங்க. கொஞ்ச நேரம் நீங்க கிண்டறத விட்டாலும் இந்த மாதிரி அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சா கூட அதோட சேர்த்து நீங்க செய்யுங்க. அதையும் எடுத்துட்டே செய்யுங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஜூஸ் மட்டும். மசாலா எல்லாமே நல்லா சார்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ அரிசி ஆட் பண்ணுறேன்.
ஸோ நீங்களும் அதே பார்த்துக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சிக்கன் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அரிசியும் ஆட் பண்ணணும். நல்ல மஞ்சத்தூள் போட்டு இதுலேயே வாஷ் பண்ணதுனால நான் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இதெல்லாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நாங்கள் 8 டம்ளர் அரிசி எடுத்தோம். அதுக்காக 16 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸ்மெல்லு ஏதாவது வருது ஆரம்பிக்கல. சரி, 16 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். 2 கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ அரிசி. பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும், வேகட்டும். நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி நல்லா எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஸ்டேஜ்ல தோசைக்கல் வச்சு தம் போட போறோம். அரிசி போட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடுங்க. பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து மரத்தில் இளநீ பறிக்க மாமா ஆளு கூட்டிகிட்டு வந்தாங்க. இளநீ எல்லாம் பறிச்சிருந்தாங்க. எங்களுக்கு வெட்டியும் கொடுத்தாங்க. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளநியை குடிச்சிட்டு பிரியாணி செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் கீழே வந்து தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே டப்பாரா வச்சுருக்கோம். 2 கையில் தூக்குனதுனால எடுக்க முடியல. அண்ட் உள்ளே வந்து கலர் லைட்டாக மேலே தூவி இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி வத்தினோடனே நம்ம தம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தம் விட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக உதிரியாக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் இதே குவான்டிட்டியோட. இது 10 பேருக்கானது தான், ஆனால் 15 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க.